ஐசிசி ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஐசிசி ஆப் நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி என்னோட இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதை நான் ஓப்பன் பண்ணிட்டோடனே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் வந்து கிளிக் பண்ணணும். ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணோன்னே அக்ரி அண்ட் கண்டினியூ இருக்கும் பாருங்கள். இங்கே சின்னதாக ஒரு பட்டன் இருக்கும், அக்ரி அண்ட் கண்டினியூ. அதை கிளிக் பண்ணிடணும். அப்புறமா உங்களுக்கு என்ன மெயில் ஐடி வேணுமோ உங்கள் டிசைடு மெயில் ஐடி நீங்கள் இதில் வந்து போடணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நான் என்னோடய மெயில் ஐடியை நான் வந்து இதில் போட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ மெயில் ஐடி நம்ம போட்டுட்டு நம்மளுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டு போட்டு நம்ம வந்து இது செட் பண்ணிக்கணும். மெயில் ஐடி கரெக்டாக போடுறோமான்னு பார்க்கணும். தப்பாக போட்டால் வேறு இதில் போயிடும். என்ன பாஸ்வேர்டு வேணுமோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து பாஸ்வேர்டு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக எதுவுமே நீட் இருக்காது. நான் வந்து இப்போ என் மெயில் ஐடி எனக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ பாஸ்வேர்டு போட்டுட்டோம். ஸோ பாஸ்வேர்டு வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பர் லெட்டர், ஒரு லோவர் லெட்டர், நம்பர்ஸு, ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். admin@123 ஏ மட்டும் கேபிட்டல் போட்டுட்டு, ஸ்மால் லெட்டரில் DMIAN போட்டுட்டு @123 போடலாம். அது மாதிரி உங்கள் நேம் போட்டுட்டு உங்கள் நேமோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டர் போடுங்க. அப்புறமா போட்டுட்டு ஒரு 2 நம்பர் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அது மாதிரி போட்டுட்டாருமா இதை 2 டிக் மார்க் அடிச்சோன்னா நெக்ஸ்ட் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் கொடுத்தோடனே நேராக என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு போயிருக்கும். அதை நீங்கள் அக்செப்ட் கொடுத்தா தான் இந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போ நான் நேராக என்னோடய மெயில் ஐடிக்கு நான் போகிறேன். நீங்கள் என்ன ஜிமெயில் ஐடி உங்கள் ஃபோனில் போட்டிருக்கீங்களோ மேக்ஸிமம் அந்த ஐடி தான் கொடுக்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆக கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் இது மாதிரி மெயில் வந்து ஜிமெயில் என்ன பண்ணுன்னா ஸ்பேமில் வந்து கொண்டு வந்து இருக்கும். அதனால் யூஸ்வலாக நீங்கள் வந்து ஸ்பேமில் கிளிக் பண்ணிங்க. ஸ்பேமில் கிளிக் பண்ணால் பாருங்கள், இதுலேயே சர்வீஸில் ஒரு மெசேஜ் வந்துருக்கு. ஸோ இதில் வந்து என்னென்னா வெரிஃபை நவ்னு ஒரு பட்டன் இருக்க பாருங்கள். இந்த வெரிஃபை நவ் கொடுத்துட்றேன். இப்போ வெரிஃபை நவ் கொடுத்துட்டு அப்புறமா வெரிஃபை நவ் நான் இப்போ கிளிக் பண்ணிடுறேன். வெரிஃபை நவ் கிளிக் பண்ணிட்ட அப்புறமா எனக்கு டைரெக்டாக இது வந்து அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் இப்போ லாகின் ஆப்புக்கு போங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே என்னோடய லாகின் ஆப் ஐசிசி ஆப்புக்கு போயிடுறேன். என்னோடய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நான் கூகுளையும் என்னோடய பாஸ்வேர்ட் நான் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ லாகின் பண்ணிடுறோம். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து உள்ளே போயிடும். ஸோ இப்போ லாகின் பண்ணிட்ட அப்புறமா நம்ம இப்போ டிவைஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ டிவைஸ் எப்படி ஆட் பண்ணுறேன்னு நம்ம பார்ப்போம். என்னோடய டிவைஸ் வந்து நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ அது ஆன் ஆகிட்டுருக்கு. நம்ம எப்பவுமே ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேமரா வந்து ரீசெட் பண்ணிடணும். ரீசெட் பண்ணிட்டு ஆட் பண்ணால் தான் ஆட் ஆகும். கேமராவோட ரீசெட் பட்டன் உள்ளக்க இருக்கும், சின்ன பட்டன் மாதிரி இருக்கும். ஒரு மாடலுக்கு பட்டன் எங்கே இருக்குன்னு நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்ககிட்ட கேட்டிங்கனாலே உங்களை எஜுகேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குமே இப்போ நம்ம வந்து இந்த ப்ளஸ் பட்டன் தட்டணும். ப்ளஸ் பட்டன் தட்டினோடனே ப்ளூடூத் டர்ன் ஆன் கேட்கும். அது ஓகேன்னு நீங்கள் கொடுத்துட்டு அலோவ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, இதில் வந்து வைஃபை கேமரா ஆட் பண்ண போகிறோம். ஸோ வைஃபை கேமரா நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட வைஃபையில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்கணும். இப்போது வந்து வைஃபையில் வந்து எங்கள் ஷோரூமில் 2 வைஃபை இருக்கும், 4G 5G. இது 4G சப்போர்ட் பண்ணும், 5G சப்போர்ட் பண்ணாது. இப்போ சிஸ்டி எலக்ட்ரானிக்ஸ் கார்ட்டு 4G செலக்ட் பண்ணியிருக்கேன். 5G இருக்குது பாருங்கள். 5Gயில் செலக்ட் பண்ணால் ஒர்க் ஆகாது. அதனால் நான் 4Gயில் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய வைஃபையில் நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நான் பேக் போயிட்டு இதுக்கு நெக்ஸ்ட்டு நான் கொடுக்குறேன். திரும்ப இது நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். கேமரா ரீசெட் பண்ண சொல்லி நான் ரீசெட் பண்ணிட்டேன். என்னோடய வைஃபையோட பாஸ்வேர்ட் கேட்குது. என்னோடய வைஃபையோட பாஸ்வேர்ட் நான் போட்டுட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன். இது மாதிரி வெயிட்டிங்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக சுற்றிடும். ஒரு QR கோட் காமிக்கும். ஸோ இந்த QR கோடு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம கேமரா முன்னாடி இப்படியே காமிக்கணும். காமிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். சம்டைம்ஸ் நீங்கள் கேமராவோட லென்ஸில் வந்து இங்கே பாருங்கள், இதில் அப்படியே முன்னாடி பின்னாடி வர சொல்ல. ஸோ முன்னாடி பின்னாடி வரணும். இப்போ இதில் என் கேமராவில் வந்து கனெக்டட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் வந்துருச்சு. வந்த உடனே பாருங்கள் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. நோ SD கார்டு டிடெக்டட், நான் மெமரி கார்டு போடல. ஸோ இதில் என்ன பேர் வேணாலும் கொடுக்கலாம். லிவிங் ரூம், மாஸ்டர் பெட்ரூம், அது மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் நேம் என்ன வைக்கலாம். நான் சும்மா வந்து ஷாப்னு நான் போடுறேன். உங்களுக்கு ஷாப்னு போட்டுட்டு இப்போ நான் கம்ப்ளீட்டட் கொடுத்துட்டோன்னே மெமரி கார்டில் நோட்டிஃபிகேஷன் காமிக்குது. அது ஓகேன்னு நீங்கள் அப்படியே உள்ளக்கு போயிட்டோடனே இது மாதிரி உங்களுக்கு வந்து வியூ வந்துடும். ஸோ வியூ வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேமராவுக்கு வந்து இந்த ப்ளே பட்டன் தட்டினா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கேமரா வந்து ஆன் ஆகிடும். இதில் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு வந்து க்ளவுட் பேக்கேஜ் இருக்குது, எடுத்துக்கிறீங்களான்னு கேட்குது. ஸோ எனக்கு க்ளவுட் பேக்கேஜ் எனக்கு தேவையில்லை. அதனால் நம்ம இதை க்ளோஸ் கொடுத்துடலாம். இதையும் நான் கேன்சல் கொடுத்துட்டேன். புல்லட் அண்ட் டூம் இன்டகிரேட்டட் கேமரா point to view, do you want to calibrate the camera கேட்குது. எப்போவுமே கேமரா இன்ஸ்டால் பண்ணுற முன்னாடி நீங்கள் கேலிப்ரேட் பண்ணுறது
பண்ணுறது வந்து நல்லது. அப்போ தான் அந்த ரொட்டேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ கேலிப்ரேஷன் நான் கொடுத்துட்டேன். ஸோ கேலிப்ரேஷன் வந்து கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா மேலேயும் கீழேயும் கரெக்டாக கேலிப்ரேட் ஆகி நிற்கும். அப்போ நம்ம ரொட்டேஷன் பண்ணும்போது அது ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆகிடும். கேலிப்ரேஷன் வந்து 100% வரைக்கும் ஓடணும். அதுக்குள்ளேயும் நம்மளோட கேமராவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொட்டேட் ஆகி கேலிப்ரேட் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கேலிப்ரேட் ஆகிடும். உங்களுக்கு என்ன பொசிஷனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதுக்குமா கேலிப்ரேஷன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதில் கேலிப்ரேஷன் வந்து 100% வரைக்கும் ஓடணும். 100% ஓடிட்டால் ஆட்டோமேட்டிக்காக கேலிப்ரேட் ஆகிடும். என்னோடய கேமரா இப்போ என்னன்னா லெஃப்ட்டு ரைட்டு இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து டேர்ன் ஆகிட்டுருக்கு. இது வந்து கேலிப்ரேஷன் மேலே இருக்க கேமராவுக்கு கீழே இருக்க கேமராவுக்கு ரெண்டுமே கரெக்டாக கேலிப்ரேட் ஆகுதான்னு அதே உங்களுக்கு ரொட்டேட் ஆகி பார்த்துட்ருக்கோம். பார்த்து முடிச்சோடனே உங்களுக்கு விஷன் வந்துடும். ஸோ இது மாதிரி விஷன் வந்துடும். எனக்கு கேமரா முன்னாடி ஒரு சின்ன ப்ளூ கலர் லென்ஸ் ஸ்டிக்கர் ஒட்டினேன். அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். லென்ஸ் ஸ்டிக்கருக்கு பாருங்கள். ஸோ இப்போ கேலிப்ரேஷன் ஐக்கான் அங்கேயே நின்றுடுச்சு. இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்துட்டோன்னே ரெண்டுமே கீழே மேலே இப்போ கரெக்டாக உங்களுக்கு கேலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இப்போ இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து இங்கே லெஃப்ட்டில் இருக்க மைக் நீங்கள் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மைக் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இதை அழுத்தி அப்படியே பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும். வைல் யூஸிங் த ஆப்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் மைக் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஹலோ 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 ஸோ நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கேமராவில் வாய்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து இது வந்து வால்யூம் பக்கத்தில் இருக்கனால எனக்கு எக்கோ அடிக்கும். உங்களுக்கு கேமரா லைவ் வியூ பார்க்குறீங்கன்னா இந்த வால்யூம் பட்டன் நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். அடுத்தது வீடியோ ரெக்கார்டிங். இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா இப்போ லைவாக என்ன ஓடிட்டுருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. எனக்கு போதுன்னா திரும்ப தட்டிடுறேன். இது வந்து டேரெக்டாக எதுலன்னா என்னோடய ஆல்பத்தில் வந்து ஸ்டோர் ஆகும். இதே இது நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குன்னா பக்கத்தில் இருக்க பாருங்கள். இந்த கேமராவை நான் கிளிக் பண்ணுறேன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் இதெல்லாம் எங்கே போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஃபர்ஸ்ட்னு இருக்கும். இங்கே பாருங்கள் இதில் வந்து ஃபோட்டோ ஆல்பம்னு கீழே ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபோட்டோ ஆல்பம் கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம எடுத்த ஃபோட்டோ இது வேணும். நான் எடுத்த ஃபோட்டோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடுது. இதை நான் ஷேர் பண்ணால் என்ன பண்ணால் இது ஷேர்னு பட்டன் தட்டிட்டு யாருக்காவது நான் அனுப்புனா வாட்ஸ்அப்பில் நான் கிளிக் பண்ணிட்டு நான் யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா இது நான் ஷேர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி டேரெக்டாக தட்டிட்டா டேரெக்டாக இந்த ஃபோட்டோவோ வீடியோவோ நீங்கள் என்ன பிடிச்சிருக்கீங்களோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இப்போ நான் திரும்ப ஆப்குள்ளே போயிடுறேன். இதுதான் ஷேரிங்கோட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இதில் இமேஜ் இருக்குது. இதே வீடியோ வேணும்னா இங்கே ரெக்கார்டிங் இருக்குது பாருங்கள். இந்த ரெக்கார்டிங் வந்து நம்ம எடுத்த வீடியோ. ஸோ வீடியோஸ் வேணால் இந்த ரெக்கார்டிங்கில் பார்க்கணும். இமேஜஸ் வேணால் அந்த இமேஜில் வந்து பார்க்கணும். வீடியோ ரெக்கார்டிங் இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் நீங்கள் அங்கே எடுத்த ஃபோட்டோ வீடியோ இந்த ஃபோட்டோ ஆல்பத்தில் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகும். இப்போ நான் மற்ற ஆப்ஷன்ஸ் டேரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி வரும். இது வந்து ஹை டெஃபினேஷன் மாற்றலாம். ஹெச்டி யூஎஸ்டியில் வந்து அல்ட்ரா ஹை டெஃபினேஷனில் இன்னும் கொஞ்சம் நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு தெரியும். அது நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. நீங்கள் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காசு கொடுத்து. அடுத்தது இந்த அலாரம் இருக்குது. ஸ்டாப் அலாரமில் வந்து கண்ட்ரோல் மோடு இருக்குது. அந்த கண்ட்ரோல் மோடை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று வந்து ஃபுல் லைட் கிளிக் பண்ணிங்கன்னா 24 நைட்டு வந்து இருட்டாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டாப் லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். இதுலேயும் இன்ஃப்ராரெட் நைட் விஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணால் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். டபுள் லைட் அலர்ட் கிளிக் பண்ணால் நைட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஆல் மூமெண்ட் ஆகும்போது மட்டும் என்னென்னா லைட் எரியும். ஆல் மூமெண்ட் போயிட்டு ஆகும்போது திரும்ப பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துடும். 3 மோடுமே இதில் இருக்குது. என்ன மோடு வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இன்ஃப்ராரெட் நைட் விஷன் ஒரு டபுள் லைட் அலர்ட் தான் எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க. அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் லைட் வேணும்னா எனக்கு எப்போயுமே நைட்டு பளிச்சுன்னு இருக்குன்னா ஃபுல் லைட் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசெட் வந்து எதுக்குன்னா நம்ம லெஃப்ட் ரைட் திருப்புறதுக்கு தான் இந்த பிடிசெட். இது லெஃப்ட் திரும்பவும் ரைட்டு திரும்பவும் நீங்கள் எப்படி திருப்புறீங்களோ திரும்பும். இப்போ நம்ம வந்து டியூவல் வியூ கேமரா வச்சுருக்கோம். டியூவல் வியூ கேமரா வச்சுருக்கனால 2 விஷன் தெரியுது. ஒரு விஷன் வந்து ஃபிக்ஸ்டு, இன்னொரு விஷன் வந்து ரொட்டேஷன். ஸோ டியூவல் வியூ கேமராவில் உங்களுக்கு வந்து 2 விஷனுமே உங்களுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி அப் டவுன் லெஃப்ட் ரைட் மட்டும் இல்லை அப் டவுனும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் ரைட்டு அப் டவுனு இது 4மே இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஷன் ட்ராக்கிங் மேக்ஸிமம் ஆன் பண்ண வேண்டாம். ஸோ மோஷன் ட்ராக்கிங் ஆன் பண்ணால் என்னென்னா இதில் சென்சிட்டிவிட்டி ஹை, டிமன் டைம் 5 minutes இருக்குது. இது ஆன் பண்ணிட்டேன்னா மூமெண்ட் இந்த கீழே இருக்க கேமரா வந்து மூமெண்ட் எங்கே இருக்கோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொட்டேஷன் வந்து ஆக ஸ்டார்ட் பண்ணும். எங்கெங்கெல்லாம் மூமெண்ட் இருக்கோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா அதே ஆட்டோமேட்டிக்காக திரும்பும். ஸோ அது வந்து திரும்பும் போது என்னென்னா உங்களுக்கு இன்கேஸ் ஒரு ஆள் இப்போ லெஃப்ட்டில் இருந்து அப்படியே ரைட்டில் வராங்கன்னா ரைட்டில் ஃபுல்லாக வந்து இப்படி நின்றும். திரும்ப அந்த ஆள் லெஃப்ட்டிலேருந்து ரைட்டுக்கு போனால் தான் ஆட்டோமேட்டிக்காக அங்கே திரும்பும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மோஷன் டிடெக்ஷன் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறமா ஃபேவரேட்ஸ்னு எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் இதில் இந்த ஃபேவரட்ஸ் பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த பக்கம் இது கரெக்டாக நிற்க வைக்கணும்னு ஒரு ஆர்டர் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக நிற்கும். மேக்ஸிமம் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாதீங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து என்னதுன்னா, நீங்கள் எந்த பக்கம் நீங்கள் டேர்ன் பண்ணணும் வாங்கணும்னு இதில் நீங்கள் ஆப்ரேஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ரேஷனில் வந்து கிளிக் ஆட் டு ஃபேவரட்ஸ்னு இருக்குல்ல. ஸோ ஃபேவரட்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்கள் லொக்கேஷன் ஒரு 3 ஃபேவரட் பொசிஷன் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்னென்னா ஒரு ஃபேவரட் பொசிஷனுக்கு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு அது ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆகிட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோல்னு. ஸோ இந்த பிடிசெட் ரிவர்ஸ்னால் இந்த கேமரா இப்போ நம்ம இப்படி இருக்குல்ல, இதுக்கு கிளிக் பண்ணிட்டோன்னா இது அப்படியே வந்து உங்களுக்கு பிடிசெட் வந்து ரிவர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து திரும்ப நம்ம லெஃப்ட் ரைட் திருப்புறோம்ல, அது ஆட்டோமேட்டிக்காக உல்ட்டாவாக திரும்பும். இதுதான் பிடிசெட் வந்து ரிவர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கார்டு ஆல்பம். இதில் வந்து என்னென்னா, நம்ம மெமரி கார்டு போட்டால் எடுக்கிற ஃபோட்டோஸில் இதில் வந்து நின்றும். இந்த கேமரா லிங்கேஜ், இந்த லிங்கேஜ் வந்து ஆல்ரெடி நம்ம லிங்க் பண்ணிட்டோம். 2 பக்கம் அப் டவுன் இருக்குது, அதுதான் லிங்கேஜ். உங்களுக்கு ஷார்ட் வந்து எதுவுமே இல்லை. இந்த பொசிஷனிங் என்னென்ன இது இருக்குது, இது லெஃப்ட்டில் வைக்கணுமா ரைட்டில் இருக்கணுமா எப்படி வைக்கணும்னு அது பண்ணுறது தான் ஷார்ட். இது ப்ளேபேக் வந்து என்னென்னா, இங்கே ப்ளேபேக்கில் வந்து க்ளவுட் இருக்கும், மெமரி கார்டு இருக்கும். நீங்கள் ப்ளேபேக் பார்க்கணும், இங்கே மெமரி கார்டு இதை ரைட் ஹேண்ட் சைடுக்கு மெமரி கார்டு இதை கிளிக் பண்ணணும். இங்கே என்ன டேட் வேணுமோ நீங்கள் டேட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளேபேக் வரும். இந்த மெசேஜ் என்பது எதுவுமே இல்லை, இது வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன். இப்போ ஆல் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் இது மாதிரி ஒரு இமேஜ் மாதிரி எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தான் அனுப்பிச்சி விட்டுட்டே இருக்கும். இது வந்து புஷ் நோட்டிஃபிகேஷனுக்காக தான் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் இதில் இருக்க வந்து பேசிக் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து இதோட செட்டிங் ஆப்ஷன் பார்க்கலாம். செட்டிங்க்கு வந்து நீங்கள் கேமராவை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு செட்டிங் ஆப்ஷன் வந்து வரும். உங்களுக்கு நான் செட்டிங் ஆப்ஷனை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். செட்டிங் ஆப்ஷன் வந்து இங்கே கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுதான் உங்களுக்கு செட்டிங். இப்போ வந்து நீங்கள் ஷேரிங் பண்ணால் மேலே இங்கே ஷேரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நான் திரும்ப உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் கேமரா இருக்குல்ல, அந்த கேமராக்கு இப்படி ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே 2 ஆப்ஷன் வரும். ஷேரிங் செட்டிங்ஸ்னால் முதல்ல ஷேரிங் கிளிக் பண்ணுறேன். ஷேரிங் கிளிக் பண்ணிட்டோன்னே நீங்கள் இவங்களுக்கு என்னென்ன செட்டிங் ஆப்ஷன் கொடுக்கலாம்னு நீங்கள் எல்லாமே கொடுக்கலாம். இப்போ பிடி செட்னா ரொட்டேட் பண்ணுறது, இன்டர்காமு, லோக்கல் ஸ்டோரேஜ், இல்லாட்டி டிவைஸ் கான்ஃபிகரேஷன், புஷ்ஷு, க்ளவுட் வீடியோ எது பார்க்கணுன்னு இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஷேர் பண்ணால், இல்லை ஷேர் ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா இதில் இருக்க 6 ஆப்ஷனுமே அவங்களுக்கு ஷேர் ஆகிடும். இல்லை ஷேர் கியூஆர் கோடுன்னு கிளிக் பண்ணிடணும். கியூஆர் கோடு கிளிக் பண்ணால் இது மாதிரி கியூஆர் கோடு வந்து வந்துடும். இதை வந்து நீங்கள் ஷேர்னு தட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு நேராக வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும்னா உங்களுக்கு ஷேர் ஆகிடும். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் தட்டினீங்கன்னா நேராக இந்த ஷேரிங் வந்துடும். இப்போ அவங்க என்ன பண்ணால் இதே ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டு இந்த கியூஆர் கோடை செலக்ட் பண்ணி அவங்க அப்படியே டேரெக்டாக வந்து இதை வந்து பார்க்க முடியும். நான் அதை உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த கியூஆர் கோட் இருக்குல்ல, இதை வந்து அவங்க ஸ்கேன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்கேஸ் இந்த ஷேரிங் வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணால் சேவ் டு ஃபோன்னா ஃபோனில் வந்து சேவ் ஆகிடும். அதை நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ ஆட்டோமேட்டிக்காக அனுப்பிச்சிடலாம். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அவங்க வந்து பார்க்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் கட் பண்ணால் நீங்களே கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஆப்ஷன் அங்கே செட்டிங் திரும்ப கிளிக் பண்ணுறேன். அங்கே செட்டிங்னு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது பாருங்கள். செட்டிங் கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு பேசிக் செட்டிங்கில் டிவைஸ் நேமு, இமேஜ் ஃபிளிப் ரைட்டு, இதெல்லாம் பேசிக்காக உங்களுக்கு இருக்கும். ரொட்டேஷன் ஸ்பீடுன்னு இருக்குது பாருங்கள், இது எப்போயுமே நார்மலாக இருக்கும். இது இன்கேஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேணும்னா ஃபாஸ்ட்னு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கீங்கன்னா ரொட்டேஷன் ஸ்பீடு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து வரும். ஸோ அது மாதிரி டே நைட்டு சுவிட்ச் வந்து சென்சிட்டிவிட்டி எவ்வளோ இருக்கணும்னு இதில் இருக்கும். இதில் இன்க்ரீஸ் பண்ணால் சுவிட்சுன்னா என்னென்னா கலருக்கும் டேவுக்கும் மாற்றுறதுக்கு 5 செகண்ட் இன்டர்வல், அதுக்கு மேலேயும் வைக்கலாம் கீழேயும் வைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பேசிக் செட்டிங்கில் அடுத்த ஆப்ஷன் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பீக்கரோட வால்யூம் 50 இருக்குது. இது எக்ஸ்ட்ரா வைக்கிறேன், நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்தது உங்களுக்கு பேசிக் செட்டிங்கில் இமேஜ் ஃப்ளிப் ரைட்டு அப் டவுனே இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஃப்ளிப் ரைட்னா லெஃப்ட் ரைட் ஆட்டோமேட்டிக்காக திரும்ப, அப் டவுன்னா தலைகீழே உங்களுக்கு திரும்பும். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் இருக்குது. டிவைஸ் நேம் வேறு தான் மாற்றினா இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு என்ன நேம் வேணுமோ நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இங்கே ஷாப் இருக்குல்ல, நீங்கள் என்ன நேம் வேணுமோ அதை நீங்கள் போட்டுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பேராக வந்துடும். இதுதான் உங்களோட பேசிக் செட்டிங். ஸோ நெக்ஸ்ட் செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கேமரா லிங்கேஜ். இந்த கேமரா லிங்கேஜ் வந்து உங்களுக்கு கேலிப்ரேட் ஆகிறது தான். இதில் எனேபிள் லிங்கேஜ் கொடுத்துட்டு லிங்கேஜ் கேலிப்ரேஷன் நம்ம கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது லெஃப்ட் ரைட் திரும்பி கேலிப்ரேட் ஆகும். நான் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த கேலிப்ரேஷனோட செட்டிங் உங்களுக்கு. ஸோ நம்ம கேலிப்ரேஷன் போட்டுவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதே ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகி 100% ஆகி முடிஞ்சால் தான் உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே போகும். அது வரைக்கும் நீங்கள் பேக் வந்தால் கூட பேக் போக முடியாது. அது லிங்கேஜ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். லிங்கேஜ் ஆகிட்டு அது ஒரு பொசிஷனில் நின்றோடனே ஓகே கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த பொசிஷனுக்கு நீங்கள் வந்து மூவ் அப் ஆகணும்.
லிங்கேஜ் ஆகி முடிக்கிட்டோம், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீங்கள். ஓகே, ரெண்டுமே இது மாதிரி லிங்கேஜ் ஆகிட்டு ஓகே கேட்க நான் கன்ஃபார்ம் கொடுத்துறேன். கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே லிங்கேஜோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். லிங்கேஜ் கேலிப்ரேஷன் வந்து ஸ்பீடு கரெக்டாக கேலிப்ரேட் ஆகிறதுக்காக அதை நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட். நீங்கள் மெமரி கார்டு போட்டோன்னே க்ளவுட் ஸ்டோரேஜ்னால் தனியாக காசு கொடுத்து வாங்கணும். மெமரி கார்டு போட்டோன்னே இங்கே தான் மெமரி கார்டு காமிக்கும். இப்போ நோ மெமரி கார்டு டிடெக்டட். மெமரி கார்டு போட்டோன்னே இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காமிச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் செட்டிங். ரெக்கார்டிங் செட்டிங்கில் 24 ஹவர்ஸ் ரெக்கார்டிங் தான் இங்கே லெஃப்ட்டில் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணணும். வீடியோ செக்மெண்ட் வந்து 5 மினிட்ஸ், எவ்ரி 5 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு வீடியோ. இல்லை எனக்கு லென்த் வீடியோவாக வேணும்னா எத்தனை மினிட்ஸ் வேணாலும் வைக்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ், அதாவது 2 ஹவர் ஒரு சிங்கிள் லென்த் வீடியோ இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சா தான் நீங்கள் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் செட்டிங் தான் உங்களுக்கு. ரெக்கார்டிங் செட்டிங்ஸில் வந்து ரெக்கார்டிங் குவாலிட்டி இருக்குது. குவாலிட்டி வந்து குட், பெட்டர், பெஸ்ட் எது வேணாலும் வைக்கலாம். நீங்கள் கூட்ட உங்களோட மெமரி கார்டில் வந்து கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்கும். பெட்டர் வேணால் பெட்டர் நான் செலக்ட் பண்ணிடுறேன். ரெக்கார்டிங் மோட் வந்து எஸ்டி ஹை டெஃபினிஷன்லாம் ரெக்கார்டிங் ஆகணும். எஸ்டி செலக்ட் பண்ணிடுறேன். ஆடியோ ரெக்கார்டிங் வேணுமா கேட்கும். ஆடியோ ரெக்கார்டிங் எப்போயுமே கம்பல்சரி வேணும். ஆடியோ ரெக்கார்டிங் கொடுத்துட்றோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும் ரெக்கார்டிங் செட்டிங்கில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் அலாரம். ஸ்மார்ட் அலாரமில் வந்து ஆனில் வைக்கணும். ஹியூமன் டிடெக்ஷன் ஆனில் வைக்கணும். ஹியூமன் டிடெக்ஷன் ஆனில் வச்சா தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த புஷ் விச்சா டிஎன்டி இதெல்லாம் மேக்ஸிமம் எதுவுமே மாற்றாதீங்க. இந்த டிஃபால்ட் செட்டிங்லேயும் வந்து இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆக்டிவேட் பண்ணல, வேணால் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் அட்வான்ஸ் செட்டிங் காமிக்கிறேன். அட்வான்ஸ் செட்டிங்கில் மோஷன் ட்ராக்கிங் சுவிட்சுன்னு இருக்குது. இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் ரைட் திரும்பிட்டே இருக்கும். இது ஆஃபில் இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா உங்களுக்கு டேட் அண்ட் டைம் மட்டும் எப்பவுமே கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். அது வந்து நீங்கள் உங்களோட மொபைலோட டைமையும் இது நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சிங்க் பண்ணிக்கணும். சிங்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டேட் அண்ட் டைம் வந்து கரெக்டாக இருக்கும். அபவுட் டிவைஸில் இது ஃபோட்டோட கியூஆர் கோடு, டிவைஸ் நேம், லாகின், டைம் ஜோனு, டிவைஸ் டைம் இது எல்லாமே இருக்கும். டைம் செட் பண்ணால் நீங்கள் இதில் தான் நீங்கள் வந்து செட் பண்ணணும். ரைட் கிளிக் டு சிங்க் டைம் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் சிங்க் டைம்னா உங்கள் ஃபோன் டைமே எதுவும் சிங்க் ஆகிடும். டைம் சிங்க் பண்ணால் அபோட் டிவைஸில் தான் நீங்கள் வந்து சிங்க் பண்ணணும். இன்கேஸ் இதெல்லாம் டிஃபால்ட்டில் போனால் ரீஸ்டோர் டிஃபால்ட்ஸ் தட்டிங்கன்னா டேரெக்டாக இந்த கம்பெனி ஃபேக்ட்ரி டிஃபால்ட்ஸ் என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். அட்வான்ஸ் செட்டிங்ஸில் மோஷன் ட்ராக்கிங் சுவிட்சு. இன்கேஸ் ஆட் டு டெஸ்க்டாப்னால் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஷார்ட்கட் கொடுக்கும், அதுதான் டெஸ்க்டாப். ஸோ இதில் இருக்க செட்டிங்ஸ் வந்து இவ்வளோ தான். இதுக்கு மாரி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹாய்னு போட்டு உங்கள் query போடுங்க, நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம்.